ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இப்படின்னு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சியாக அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன மாதம் மே மாதம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஸோ உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறது தான் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். இந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, நம்ம திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த முறை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம மேச ராசிக்கு பார்ப்போம்.
மேசராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மேசராசினாலே பொதுவாகவே எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா காலப்புருஷனுக்கு முதல் வீடு முருகனோட வீடுன்னு சொல்றாரு, செவ்வாயோட வீடு. செவ்வாய்னா ஆன்மீகத்துல முருகன். அப்ப எல்லாத்துலயும் எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அப்படிதான் இருக்கவும் செய்வாங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் உங்க ராசிநாதன் யாரு? செவ்வாய். இவர் கடக வீட்டுல நீச்சமா இருந்தார். இப்ப 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடம் சிம்ம ராசியில போய் நட்பு பெறார், அதாவது நட்பு வீடு. சோ இவ்வளவு நாள் கண்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்திருப்பாங்க. 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருந்துச்சு. 7.5 சனி ஆரம்பிச்சு ராசிநாதன் நீச்சமா இருந்தார். சோ இந்த மாதிரி நேரத்துல போன ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சுமாரான நிலைமை தான் மேசராசிக்கலாம். இப்ப எல்லாம் மாறப்போகுது. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஒரு ராசிநாதன் போறார். சரிங்களா? 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், நல்ல இடம், சுபமான இடம், சுபத்துவமான இடம். அப்ப உங்க ராசிநாதனா நீங்கன்னு அர்த்தம். ஒரு ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல போய் நல்ல நிலையில போய் இருக்க போறாரு. சரிங்களா? அதனால இந்த மாதம் மேசராசிக்கு ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது. என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம், 5ஆம் இடம்ங்கிறது புகழ், 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், 5ஆம் இடம்ங்கிறது பதவி உயர்வு, எல்லாத்தையும் சொல்றது யோகமான இடம் 5ஆம் இடம். அப்ப இந்த மேஷராசிக்காரவங்க நான் சொன்ன மாதிரி பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா சால்வ் ஆகும். தாத்தா வழி அப்பா வழியில எதுவும் ஒரு சொத்து வகையில உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இப்ப கிடைக்கும். அதே நேரத்துல 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும் போது இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா காதல்ல எதுவும் பிரச்சனை இருந்தவங்க, லவ்ல எதுவும் பிரச்சனை இருந்தவங்க இப்ப அது சால்வ் ஆகும். லவ் மேரேஜ் பண்ணலாமான்னா இப்ப பண்ண அதுக்கான ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். நீங்க வீட்டுல பேச ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நேரத்துல. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது தான் காதலையும் குறிக்கும். அந்த இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறாரா, கண்டிப்பா நீங்க போய் முயற்சி செய்யுங்க. அதே நேரத்துல இந்த செவ்வாய் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல நீங்களே சொத்து வாங்குவீங்க. பூர்வீகத்திலயோ நீங்க பிறந்த ஊர்லயோ நீங்களே சொத்து வாங்குவீங்க. அதுக்கான அமைப்பு இந்த மாசம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே போய் செவ்வாவே இருக்கிறார், உங்க ராசிநாதனே இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? குழந்தைங்க மேல பாசங்கள் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாசம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சுப செலவு பண்ணுவோம். ஏன்னா நீங்களே போய் 5ஆம் இடம் குழந்தைங்கன்னு சொல்ற இடத்துல போய் இருக்கீங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருந்தாலும் அதெல்லாம் இனிமே சால்வ் ஆயிரும். இனிமே அதெல்லாம் இருக்காது. போன 2-3 மாசமா குழந்தைங்களுக்கு நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் சால்வ் ஆயிரும். பிள்ளைங்களுக்கு சுப செலவு பண்ணுவீங்க. அதாவது பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல நல்ல காலேஜ்ல சேர்க்கறது, இல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி சுப விஷயங்கள்லாம் இனிமே உங்களுக்கு ஒரு வரிசையை நடக்க போகுது. சரிங்களா? 7.5 சனி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க. 7.5 சனி உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது. அது சனி பயிற்சி வீடுல நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்ப இதெல்லாம் பத்தாதுக்கு உங்க ராசியிலே சுக்கிரன் வந்திருக்கிறார். சுக்கிரன் யாரு உங்களுக்குன்னா 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடம்னா தனம், பணம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்றது. 7ஆம் இடம்னா கணவன் மனைவி, பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் சொல்றது. இப்ப இவங்க ராசியில இருக்கிறாங்களா? முதல்ல சுக்கிரன்னா யாரு? அழகு. சுக்கிரன்னா அழகு, ஆடம்பரம், இந்த மேக்கப் ஐட்டங்கள், பார்க்கறதுக்கு பிரகாசமா இருப்பீங்க. மேசராசிக்காரங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் பிரைட்டா இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு, ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. சோ அப்ப கொஞ்சம் பிரைட்டா இருப்பீங்க இந்த மாசம். பொலிவா இருக்கு, என்ன ஆள் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி இருப்பீங்க. சோ அது இல்லாம கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். உங்க பார்ட்னர்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி அவரே ராசிக்கு இருக்கிறார். அப்ப கணவன் மனைவிக்குள்ள எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு சால்வ் ஆயிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்க பிசினஸ் பார்ட்னர் கூட இந்த மாசம் கொஞ்சம் இணக்கம் வரும். இதுக்கு முன்னாடி பிசினஸ் பார்ட்னர்ல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்ப சரியாகும். அதே மாதிரி உங்க வேலை பார்க்குற இடத்துல தொழிலாளிகள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சால்வ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா தொழிலாளிகளை சொல்றது. அவங்களும் இப்ப அந்த பிரச்சனையும் இப்ப சால்வ் வரும். இது எல்லாத்துக்கும் மீறி 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். அந்த கிரகம் ராசியில இருக்கும்போது மனசு எப்பவுமே பணம் சம்பாதிக்கல நோக்கம் இருக்கும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் எதுலையுமே டைவர்ட் ஆகாது. இதுல ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், இதுல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு மணி மைண்டடா மனம் இருக்கும். அது இது நல்லதுதான் ஒரு வகைக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சால்வ் ஆகும். அது இல்லாம சுக்கிரன்னா சுற்றுலா, டூர் சொல்றது. நிறைய பேர் மேசராசிக்காரங்க டூர் போயிருப்பாங்க. போன மாசத்துல இருந்தே மே மாசத்துல இருக்கும், இந்த மாசமும் இருக்கும். அது டூர் போறது, நிறைய புதுசா ட்ரெஸ் வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, அதுவும் முக்கியமா வெள்ளி பொருட்கள் வாங்குறதெல்லாம் இந்த மாசம் பண்ணுவாங்க மேசராசிக்காரங்க. ஏன்னா சுக்கிரன் தான் வெள்ளி அதிபதி. அதே மாதிரி சுக்கிரன் தான் டூர், சுற்றுலா, பொழுதுபோக்கு, இது எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். அவரே ராசியில் வரும்போது எல்லாமே நடக்கும். சரி, அடுத்து சூரியன் 2ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரையும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிருவாரு. இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது, ஒரு வகை நல்லது. சூரியன் அரை சுபர்னு சொல்லுவோம். அரை சுபர், அரை அசுபர். அவரும் 3ஆம் இடத்துக்கு போறது இன்னொரு வகையில் நல்லது. இப்ப 3ஆம் இடத்துக்கு சூரியன் போகும்போது பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்? 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறாரா, அப்ப நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். ஏன்னா லவ் மேரேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா
5ஆம் இடம் தான் காதலை குறிக்கிறது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்க ராசிநாதனே இப்ப அங்க இருக்கிறாரு. இப்ப 5ஆம் அதிபதி 3ஆம் முயற்சி ஸ்தானத்துல போய் இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும்னா சுய முயற்சியில திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நடக்கும். சுய முயற்சினா லவ் மேரேஜ். அது உங்க ஃப்ரெண்டே ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருந்தவங்க அப்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கான காலகட்டம் இப்ப ஆரம்பிக்குது. ஸோ இப்ப கரெக்டா இது பண்ணீங்கன்னா அது கரெக்டா போங்க, அது நடக்கும். பத்தாவதுக்கு அங்க வேற யார் இருக்கா பாத்தீங்கன்னா புதன் இருக்கார். காதலை குறிக்கிற கிரகமே புதன் தான். அவர் வீடு வேற, அது 3ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவரு கூட போய் சூரியன் 5ஆம் வீட்டு அதிபதியும் சேர்றாரு. 10வது குருவும் இருக்காரு சுபத்துவமாக. குரு உங்களுக்கு யாரும் 9ஆம் வீட்டு அதிபதி. அப்ப உங்க லவ்வுக்கு அப்பாவே சப்போர்ட் பண்ணி அவரே சம்மதிச்சு திருமணம் பண்ணி வைப்பாரு. ஏன்னா 9ஆம் இடம் தான் அப்பாவை குறிக்கிறாரு. அப்ப இந்த மாசத்துல இருந்து மேசராசிக்காரவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கான வழி பிறக்குது. இப்பல இருந்தே பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேரேஜ் சீக்கிரம் நல்லபடியே முடிஞ்சிடும். 3ஆம் இடத்துல சூரியன் குரு புதன். சூரியன் குரு சேர்ந்தா இது சிவராஜ யோகம் சொல்றது. சூரியன் புதன் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம் சொல்றது. இந்த 2 யோகமும் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரவங்களுக்கு கிளிக் ஆக போகுது. மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் தான் மிகப்பெரிய யோகமான மாதம். இவ்வளவு நாள் சரியில்லாம இருந்துச்சு. இப்ப இருக்கிற கிரக நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சனி ஒருத்தரை தவிர, சனியை பெருசா பாதிக்க மாட்டார். அது நான் சொல்லியிருக்கேன் சனி பயிற்சி வீடியோல. சனியை ஒருத்தரை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்க போகுது. 3ஆம் இடத்துல இருக்க குரு சூரியன் புதன் சேர்க்கை நல்லதுதான். நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகுது. எல்லாம் சேர்ந்து 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தை வேற பாக்குறாங்க. கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் முயற்சி செய்வீங்களோ எல்லாமே நடக்கும். வேலை கண்டிப்பா நல்லா இருக்கும். வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறார். ராசிநாதன் நல்லா இருந்தாலே ஒண்ணு போதும். நீங்க மத்த எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ராசிநாதன் நல்லா 5ஆம் இடத்துல நல்லா இருக்கிறார். 3ஆம் இடத்துல முக்கியமான கிரக சேர்க்கைகள். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட முயற்சி ஸ்தானம், விஜய வீரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். ஸோ அந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது கொஞ்சம் காலதாமதமானாலும் நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். 11ஆம் இடத்து ராகு பத்தி ராகு பேச்சுல சொல்லியிருப்பேன். ஒரு அற்புதமான யோகம். 11 ராகு யாருக்கு வேணா இருக்கலாம். ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்தா லாபங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. 12ஆம் இடத்துல சரி, இது விரைய சனி தான். அதை சொல்லிட்டு சுப செலவு, மேரேஜ் பண்றது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், பிள்ளைங்கள் படிப்பு செலவு எல்லாமே சுப செலவு தான். இப்ப 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு சனி வரும்போது செலவு இருக்கும், ஆனா சுப செலவா மாறும் எல்லாமே. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்ன ஒண்ணு, இந்த சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல சனி வரும்போது சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா. 7 சனி நடக்கும்போது சின்ன சின்ன கையில கால அடிபடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். சரி, இப்ப நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இத்தனை கிரக சேர்க்கை இருக்கு. அதுல பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனா 3ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கை இருக்கும்போது குரு புதன் சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்னா இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை, ஷோல்டர் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சின்ன பெயின், நீல சின்னதா அடிபடுறது, இல்லை அதுக்கு ஏதாவது மருத்துவ செலவு பண்ற இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னத்துல ராசியில சுக்கரன் இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது நல்லது. சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதுதான், இந்த சுகர்னால பெரிய அளவு பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. இது மட்டும் தான் இருக்கு. இன்னொன்னு நெகட்டிவ் அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்காரு, இருந்தாலும் அவங்க கேது வேற இருக்கிறாரா. கேதுங்கிறது தடை கிரகம். தடை கிரகம் அப்படின்னா என்னன்னா எல்லா முயற்சியும் நல்லதான் அமையும் சொல்லிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிராபேக் கொடுத்தோம். இப்ப நீங்க இன்னைக்கு பேசலாம், இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சலாம் நினைப்பீங்க, அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியும், அவ்வளவுதான். வேற பெரிய பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி வயிற்று பகுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வயிறு, 5ஆம் இடம்ங்கிறது உணவு. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவுட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாம வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை அதுக்கு தேவையில்லாம் மெடிக்கல் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேசராசிக்காரவங்க. மேசராசிக்காரவங்க 9, 10, 11 இந்த 3 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அப்ப சந்திராஷ்டமம் சொல்றது. சந்திராஷ்டம நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறது, இல்லைன்னா பணத்தை எங்கேயாவது தொலைச்சிடுறது, இல்லை யாரு கூடயாவது போய் சண்டை போடுறது, இதெல்லாம் நடக்கும். தேவையில்லாம பணத்தை கொடுத்து லாக் ஆயிடுவோம், பணத்தை கொடுத்து மாட்டிப்போம். பேங்க் டீலிங்ல பணம் ஒருத்தருக்கு அனுப்புறது இன்னொருத்தருக்கு அனுப்புறது. அதாவது சந்திராஷ்டமம் சந்திரன் 8க்கு போறாரா, சந்திரன் மதிகாரம், மூளை சரியா வேலை செய்யாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நார்மல் ஒர்க்கு பாருங்க. முக்கியமான டிசிஷன் இந்த நேரத்தில் எடுக்க வேணாம். ஸோ அவ்வளவுதான். இந்த மே மாசம் இந்த மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை செய்ய போகுது. ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.